வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறாரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளருமான கடலூர் எல. புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். பிரதமர் மோடியோடைய ராஜஸ்தான் பேச்சு தான் இன்னைக்கு தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுக்க பரவலாக அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இஸ்லாமியர்கள் குறித்து பிரதமர் மோடி பேசினதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நாட்டினுடைய வளங்கள் எல்லாம் காங்கிரஸ் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிற சொத்துக்கள் வளங்கள் எல்லாம் காங்கிரஸ் எடுத்து இஸ்லாமியர்கள்கிட்ட கொடுக்க போகுது. இவங்க ஊடுருவி வந்தவங்க இஸ்லாமியர்கள் நாட்டுக்குள்ள, இவங்க கிட்ட நம்மளுடைய வளங்கள் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் கொடுக்கறதுக்கு காங்கிரஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. இது எப்படி சார் நம்ம பார்க்கறது? மிஸ்டர் நரேந்திர மோடி இந்திய துணைக்கண்டத்தினுடைய பிரைம் மினிஸ்டரா இருப்பதற்கான தகுதியே இல்லாத ஒரு நபர். தகுதியும் இல்லை, தரமும் இல்லை என்பதை உள்ளுக்குள்ளே மறைந்திருந்த அந்த RSS குரலை வெளிப்படுத்தி இருக்கிறார் மிஸ்டர் நரேந்திர மோடி. இப்ப தனக்கு ஏற்பட்ட அச்சம், பயம் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் எல்லா இடங்களிலும் நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கு கடுமையான எதிர்ப்பு வந்துடுச்சு. குஜராத்திலேயே வந்துடுச்சு, யூபியிலையும் வந்துடுச்சு, எல்லா இடத்துலயுமே பயந்து போய் இப்ப அவர்களுக்கு இருக்கிற கடைசி ஆயுதம் மத பிரச்சனை. இந்த மதத்தை கொண்டு அரசியல் செய்வதை முதல்ல ஒண்ணு தெரியுங்களா? கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும் பொழுது எந்த அரசியல்வாதியும் வாக்கு கேட்பதற்கு அது யாராக இருந்தாலும் சரி, மத ரீதியான வாதங்களை, மத ரீதியான பிரச்சாரத்தை செய்யவே கூடாது. சட்டப்படி அது தப்பு, அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம். மிஸ்டர் நரேந்திர மோடி இப்பொழுது ஒரு குற்றம் செய்தவர், குற்றம் இழைத்தவர். அது ஒண்ணு. இரண்டாவது, நரேந்திர மோடி இன்றைக்கு சொல்லி இருக்கிற இந்த தகவல் 10 வருஷமா இவர் இந்த நாட்டை ஆண்டு கிழிச்சார். ஆனால் 70 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய துணைக்கண்டத்துல பல அரசுகள், பல அரசாங்கங்கள் இருந்திருக்கிற, கூட்டணி அரசாங்கம் இருந்திருக்கிறது, காங்கிரஸ் பேரியக்கத்தின் அரசாங்கம் எல்லாம் இருக்கின்ற பொழுதும் இஸ்லாமியர்கள் ஓடி வந்தவங்க, இஸ்லாமியர்கள்லாம் திரட்டிட்டு வந்தவங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த மண்ணின் மைந்தர்கள். முதல்ல அதை மோடி கூட்டமும் புரிஞ்சுக்கணும். இஸ்லாமியர்களாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், சீக்கியர்களாக இருந்தாலும், சமணர்களாக இருந்தாலும், ஜைனர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, சமயங்கள் அவர்களுக்கு பிடித்த சமயத்தை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அவங்க எல்லாமே இந்த மண்ணின் மைந்தர்கள் தான். அப்படியே பாகிஸ்தான்ல இருந்து ஓடி வந்துட்டாங்களாம். இவரு எல்லை காந்தியின் பேர் பெற்ற கான் அப்துல் கபார் கானை பத்தி இவருக்கு தெரியுமா? மோடிக்கு என்ன தெரியும்? இந்திய நாட்டின் விடுதலைக்கு போரிடாத ஒரு கூட்டம். அதுவும் இல்லாம ஆண்டு கொண்டிருந்த பிரிட்டிஷ்காரர்களுக்கு உங்களுக்கு நாங்க துணையா இருப்போம், உங்களுடைய அரசியலை, அரசாங்கத்தை எதிர்க்க மாட்டோம்னு எழுதி கையெழுத்து போட்ட கூட்டத்தை சேர்ந்த நரேந்திர மோடி. அப்போ இந்தியாவினுடைய விடுதலைக்கே நீ செய்யல. பாகிஸ்தான் என்பது பிரிந்த பொழுது கூட நாங்கள் பாகிஸ்தானுக்கு போகவில்லை, எங்கள் நாடு இந்தியாதான் என்று உறுதியோடு பாகிஸ்தான் செல்வதற்காக கேட்ட பொழுது இஸ்லாமிய மக்கள் இந்திய துணைக்கண்டத்தின் மண்ணின் மீது எங்கள் தாய்மண் என்று இருந்தாங்கல்ல, அவங்கள போய் இப்படி கேவலமா இழிவா பேசுற இந்த மோடியை நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்கறது? நீங்க சொன்னது போலதான் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுல இருந்து தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துடுது. ஒரு தேர்தல் ஆணையமும் ஒரு தெளிவான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. மதம் சார்ந்து பிரச்சாரங்கள் இருக்கக்கூடாது, இருந்தால் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அப்போ மோடி சமூகத்தை குறித்து ராகுல் இழிவாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே நடவடிக்கை எடுத்து 2 வருடங்கள் தண்டனை கொடுக்கப்பட்டு அவர் எம்பி பதவியிலேருந்து பதவி நீக்கம் பண்ணி அதுக்கப்புறம் சட்ட ரீதியாக காங்கிரஸ் அணுகி மீண்டும் பதவி வாங்கினாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறப்ப பிரதமர் மோடி மேல என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம் வாய்ப்பு இருக்கு சார்? கண்டிப்பாக இந்த தேர்தல் முடியட்டும். ஏன்னா தேர்தல் ஆணையம் என்பது சுய அதிகாரம் பெற்ற அந்த ஆணையத்தையே காவிகளின் கூட்டம் கைப்பற்றிச்சு. எப்ப? உச்ச நீதிமன்றம் உத்தரவை புறந்தள்ளி, உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை இயக்குநராக இருந்ததை நீக்கி இவர்களாகவே ஒருவரை, யாரு, தங்களுக்கு கீழே வேலை பார்க்கிற ஒரு அந்த மந்தியை அங்க போட்டு இந்த மந்தி உட்கார்ந்து 3 பேரும் உட்கார்ந்து அந்த நிறுவனத்தையே, அதாவது தேர்தல் ஆணையத்தையே, அந்த நிர்வாகத்தையே தங்கள் கைக்குள் அடக்கி கொண்டது மோடி கூட்டம். அந்த மோடி கூட்டம் அடக்கி கொண்ட தேர்தல் ஆணையம்
ராகுல் மீது நடவடிக்கை எடுக்கும், நம்மை போன்றவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது தான் பாய்வானுங்களே தவிர மோடி மீது பாய மாட்டார்கள், நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த தேர்தலின் முடிவில் மிகப்பெரிய அளவிற்கு இந்திய துணைக்கண்டம் அளிக்க இருக்கின்ற தீர்ப்பின் மூலமாக இந்திய ஆட்சி, இந்திய கூட்டணி ஆட்சி கீழ் வர இருக்கிறது. அப்ப இதுக்கெல்லாம் மோடி பதில் சொல்லியாக வேண்டும். சட்டத்தை மதிக்காத மோடியின் செயல்கள் ஒவ்வொன்றுக்கும் மோடி பதில் சொல்லணும். கோர்ட்டுக்கு வந்து அவனும் நின்று ஆகணும். அக்யூஸ்ட் தான் மோடி. இப்ப அதையும் இப்ப குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். தேர்தல் ஆணையம் அப்படின்னு ஒரு தனி அமைப்பை பற்றி பேசுகிறப்ப அமலாக்கத்துறை அப்படின்ற ஒரு தனி அமைப்பும் இன்னைக்கு கோர்ட்டில் ஒரு முக்கியமான வாதத்தை வச்சுருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், திருநெல்வேலியினுடைய பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரன் தேர்தல் நேரத்தில் அவருக்கு சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட இருந்து 3.99 கோடி ரூபாய் வந்து பறிமுதல் செய்யப்பட்டது தேர்தல் பறக்கும் படையினால். இதை எதிர்த்து நெல்லையினுடைய சுயேட்சை வேட்பாளரான ராகவன் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருந்தார். அமலாக்கத்துறை வந்து இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும், சட்டவிரோத பணம் பரிமாற்ற சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு விசாரணைப்ப அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து இந்த வழக்கு வந்து அல்லது இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டது வந்து பணமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் இதில் நடவடிக்கை எடுக்க முடியாது, பட்டியலிடப்படல ஈடியில் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. இதை நம்ம எப்படி சார் பார்க்கறது? அதாவது அவங்களுடைய அட்வொகேட் அவங்க டிஃபென்ஸ் எடுத்து அவர் ஆர்கியூ பண்றாரு, அவ்வளவுதான். அந்த ஆர்கியூமெண்ட் சரியா தப்பா என்பது நீதிமன்றத்தினுடைய முடிவு இருக்கு. அவங்க அட்வொகேட் எடுக்கிற வாதம். ஆனா உண்மையில எப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுவாக இருந்தாலும் முறையில்லாதது. தேர்தல் நேரத்துல 4 கோடி ரூபாயை நயினார் நாகேந்திரனுக்கு வேண்டியவர்கள் மூலமாக உள்ளே நுழையும் போது மாட்டுது. இதுவே வேறு இயக்கமாக இருந்தால், வேறு கட்சியாக இருந்தால் என்ன குதிச்சிருப்பான், எப்படி பாஞ்சிருப்பார்கள்? 420 மலையெல்லாம் இந்நேரம் வந்து நின்று இருக்குமே. எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு குதிச்சு நாங்கள் சட்டம் பார்த்தீர்களான்னு. இன்னைக்கு அப்படியே அதை மறைச்சிடலாமான்னு பார்த்தாங்க. ஆனால் அதை மறைக்க முடியவில்லை. வெளிப்படையாக எல்லா வகையிலும் இன்றைக்கு விமர்சனத்திற்குள்ளாகி இருக்கிறது. அந்த விமர்சனத்துக்குள்ளாகி இருப்பதே அவர்களுக்கு எதிர்கால தண்டனைக்கு வழிவகுக்கும். அதைத்தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து நயினார் நாகேந்திரன் என்பது பாரதிய ஜனதா, அவருக்கு போற பணம் மாட்டுது. அப்படி மாட்டும் பொழுது நடவடிக்கை உடனே எடுத்தா அது இந்தியா. நடவடிக்கை எடுக்காமல் பாரதிய ஜனதா என்று அவர்களுக்கென்று இடம் கொடுத்தால், சட்டத்தை அவர்களுக்காக வளைச்சால், கிரிமினல் நடவடிக்கையை கூட கிரிமினல்கள் மேல எடுக்காமல் இருந்தால் அது பாரதிய ஜனதா. நாம சொல்றது இந்தியா, இது பாரதிய ஜனதாவினுடைய பாரத். அவனுங்களுக்கு தான் இந்தியாவே பிடிக்காத. பாரத் மாதா கீதான்வானுங்க, இந்திய தாயெல்லாம் ஒத்துக்க மாட்டானுங்க. அப்படிப்பட்ட இந்த பாரத் கூட்டம் என்பதில் நாம முறையான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று நம்ப முடியாது. அது அதற்கான செயல்களிலும் இறங்காது, அது உறுதியானது. ஆனாலும் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். காலம் பதில் சொல்லும், தீர்ப்பு வரட்டும். சட்டத்தை வந்து அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க. நம்ம தேர்தல் அறிவிக்கிறதுக்கு சில காலம் முன்னாடி பார்த்துருந்தோம், சில பாஜக எம்பிக்களே வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் அப்படின்லாம் பகிரங்கமாக பேசியிருந்தாங்க. இது இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிச்சு. பல இடங்களில் பாஜக வந்து அந்த விமர்சனத்தையும் எதிர்கொள்ளுச்சு. ஆனால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து சமீபத்தில் தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் கை வைக்க மாட்டோம், அதை மாற்ற மாட்டோம் அப்படின்னு தீர்க்கமாக சொல்லியிருக்காரு. அரசியலமைப்பு சட்டம் என்பதுதான் இந்திய துணைக்கண்டத்தில் வாழ்கின்ற 142 கோடி மக்களினுடைய அடிப்படை ஆதாரம். அனைத்து உரிமைகளும் அரசியலமைப்பு சட்டம் தான். மாநிலங்களாக இருந்தாலும், இன்னும் மற்ற அதிகாரங்களாக இருந்தாலும், நம்முடைய செயல்கள் இருந்தால் எல்லாமே அரசியலமைப்பு சட்டம் தான் இந்தியாவுக்கு. ஆனால் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பிஜேபி என்றைக்குமே ஒப்புக்கொள்வதில்லை, ஒத்துக்காது. பிஜேபிக்கு அதெல்லாம் பிடிக்காது. பிஜேபிக்கு அவர்களுடைய ஆளுமைக்கு உட்பட்ட வகையில அரசியலமைப்பு சட்டத்தை பல வழிகள்ல மாற்றணுன்றதுல துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் அவங்க கட்சிக்காரர்களே, எம்பியே, மற்றவர்களே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் போவோம்லாம் கத்தனது. ஆனால் அதற்கு ஒரு எதிர்ப்பு இருக்கு. பகிரங்கமாக மக்கள் வந்து நம்மளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஆகவே நாம இப்ப கொஞ்ச நாளைக்கு நடிக்கலான்னு அமித்ஷா நடிச்சிருக்க. அமித்ஷா உண்மையிலேயே அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபர். ஆனால்
இன்னைக்கு தேர்தலுக்காக ஒரு நாடகம், ஒரு நடிப்பு, ஒரு வசனம், டயலாக் அவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க அதுல அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, நம்பாது. எதிர்க்கட்சிகள் வந்து பிரதமர் வேட்பாளரை இன்னும் அறிவிக்கல. அதாவது இந்தியா கூட்டணி வந்து பிரதமர் வேட்பாளரை இன்னும் அறிவிக்கல. பாஜக வந்து பிரதமரா மீண்டும் மோடி தான் அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தை தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் ராஜஸ்தானுடைய துணை முதல்வர் தியா குமாரி ஒரு கருத்து சொல்றாங்க. எதிர்க்கட்சிகள் கூட்டணி வந்து பிரதமர் வேட்பாளரை அறிவிச்சா அவங்க கூட்டணியே உடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பலவீனமா இந்தியா கூட்டணி இருக்கா? யாரை பிரதமராக ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றதுல அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் நீடிக்கிறதா அவங்க சொல்ற கருத்துல இருந்து நமக்கு புரியப்படலையா? இப்ப அவர்களுக்கு தேர்தல் நடக்குது, ஓட்டு கேட்கணும், மக்கள் ஆதரவை பெறணும், வெற்றி பெறணும், ஆட்சிக்கு வரணும்ன்ற அந்த நிலைப்பாட்டில இருந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கு ஆதாரம் தான் இதெல்லாம். அதாவது தாங்கள் ஜெயிக்க போறது கிடையாது, தங்க கட்சிக்கு மக்களுடைய ஆதரவு கிடையாது, பிஜேபி தோற்க போவது என்பது உறுதியாக அவர்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனா அவங்க 400 இடங்களை வெல்ல போறோம்ன்ற பிரச்சாரத்தை தானே முன்னெடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல 400 இடத்தில் திரும்ப திரும்ப என்று சொன்னது ஒரு காலம், போன வாரம். ஆனால் 2 நாளா, இப்ப 2 நாளா 400 இடம்லாம் இப்ப கிடையாது. ஏனென்றால் பிரைம் மினிஸ்டருக்கு உடன் இருந்த அதிகாரிகளில் ஓய்வு பெற்றவர்களை தேர்ந்தெடுத்து ஒரு குழு போட்டாங்க. பிஜேபி தான் அந்த ஆய்வு குழு இந்திய துணைக்கண்டம் முழுக்கும் ஒரு கருத்து கணிப்பு நடத்திச்சு. அந்த கருத்து கணிப்பினுடைய ரிசல்ட்டை மிஸ்டர் மோடி கிட்ட போய் கொடுக்குறாங்க. கொடுத்தா யூபி, குஜராத் உட்பட அனைத்து இடங்களிலும் சரிவு, மக்கள் எதிர்க்கிறார்கள், ஆபத்து அப்படின்ற கருத்தை அந்த கருத்து கணிப்பில் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த 400 ஏற கட்டிட்டாங்க. ஏற கட்டிட்டு இதை எப்படிடா எதிர்கட்சிகளுடைய கூட்டணியை பற்றி, அதாவது இப்ப கூட்டணி பத்தி உன்னை யாரு கேட்டா, அது எங்க பிரச்சனை, எங்க அமைப்பு, எங்க கட்சியில நாங்கெல்லாம் இந்திய கூட்டணி. அப்பதான் முதலமைச்சராக இருக்கிற தலைவர் தளபதியை எல்லாரும் இப்ப பாராட்டினாங்க. என்ன சொன்னாரு தெரியுமா அழகா? யார் வர வேண்டும் என்பதல்ல முக்கியம், யார் வரக்கூடாது என்பதுதான் முக்கியம், யார் வரக்கூடாது என்பதில் நாமெல்லாம் ஒன்றுபட்டு உழைப்போம் வாரியிருந்தார். எல்லாரும் இந்திய கூட்டணிக்கு வந்தாங்க. இந்திய கூட்டணியினுடைய முதல் கருத்து பிஜேபி நரேந்திர மோடியினுடைய ஆட்சி இருக்கக்கூடாது, அதுல உறுதியா இருக்கிறோன்றது அந்த இவங்களுக்கு தெரியல. அத இப்ப எப்படி குழப்புறதுன்னு பாக்குறாங்க. அதெல்லாம் நடக்காது. இந்திய கூட்டணி வலிவாக இருக்கிறது, யார் வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறது. நீங்க சொல்வது போல யார் வரக்கூடாது அப்படின்றதுல இந்தியா கூட்டணி தெளிவா இருக்கு. அதை முன்னெடுத்து தான் பிரச்சாரம் பண்றாங்கன்னு எடுத்துட்டா கூட, ஒரு குழு இருக்குன்னா அந்த குழுவை வழி நடத்துறதுக்குன்னு ஒரு தலைவர் இருக்கணும். அப்பதான் அந்த குழுவின் மீது பார்வையாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா? விளையாட்டு போட்டி எடுத்துட்டாலும் ஏதோ ஒரு சம்பவத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி. அப்படி இருக்கப்ப பிரதமர் வேட்பாளர் இவங்க தான் அப்படின்னு சொன்னா தானே இந்திய மக்களுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை வரும் இந்த கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு. ஏற்கனவே இந்திய துணைக்கண்டத்துல கூட்டணி ஆட்சி நடந்திருக்கு. மன்மோகன் சிங் எல்லாம் வந்திருக்கிறாங்க. எல்லாம் மக்கள் நல்ல விதமாக அன்றைக்கு வாக்களித்தார்கள் கூட்டணி ஆட்சி. யார் பிரைம் மினிஸ்டர்னு அப்போ ஒண்ணு அறிவிக்கல. எதற்காக இதை குறிப்பிடுறோம் என்றால், இவர் தான் இருக்கணும், இவர் தான் இருக்கணும்னு நட்சத்திரமாக சூப்பர் ஸ்டார் போல தனியாக பிரைட்டாக தெரியக்கூடிய வகையிலே சொல்ல வேண்டும் என்பது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, அதையும் நம்ம பார்க்கணும். இன்னொரு கருத்து என்னவென்றால், இப்படியெல்லாம் சொல்லுவதை விட இந்த நபர் வந்தால் நாட்டுக்கு ஆபத்து, ஆகவே வாங்க எல்லாரும் ஒன்னாவும். வெற்றி பெற்றதற்கு பிறகு இன்னைக்கும் கூட ஒரு அமைப்புன்னு இருந்தா தலைவர் இருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க. இப்ப சொல்ற இந்திய கூட்டணி குறித்து எதை எப்பொழுது பேச வேண்டும் என்றாலும் உடனடியாக அடுத்த நிமிடம் பேசி சரி செய்யறாங்க. வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதை நாம புரிஞ்சுக்கணும். ஒரு காலத்துல அறிவியல் முன்னேற்றம் என்பது இல்லாத காலம். இப்ப பாரதிய ஜனதான்னா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க ராமனுடைய வில் எடுத்துக்கிட்டு பேசுவாங்க, அனுமார் போல பறந்து வருவாங்க, எல்லா இடத்துலயும் அப்படியே அதாவது கம்பி இல்லாத தந்தி. அதுக்கு பிறகுதான் நீங்களாம் தந்தி கிந்திலாம் கண்டுபிடிச்சிங்க, செல்போன்லாம் நாங்க அப்பவே வச்சிருக்கோம்னு யாரு நரேந்திர மோடி கூட இருக்கிற ஒரு ஆளே பேசியிருக்காரு. செல்போன் எல்லாம் இப்பொழுதுதான் வந்தது என்கிறார்கள், நாங்கள் எல்லாம் செல்போன் அப்பொழுதே எங்களுடைய கதையில் வந்துடுச்சு, மகாபாரதத்தில் வந்துடுச்சுன்றான். இப்படிப்பட்ட ஆட்களை வைத்துக் கொண்டு ஒரு புறம் இதை தூக்கி எட்டால போடுங்க. ஆனா அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக இந்திய கூட்டணியினுடைய கட்டுமானம் மிக அழகாக இருக்கிறது. முற்போக்கு சிந்தனையாளர்கள், நாடு நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய, நாட்டினுடைய வளர்ச்சியிலே உயர்விலே அக்கறை கொண்டவர்கள், இந்திய துணைக்கண்டம் வல்லரசாக மாற வேண்டும் என்பது அக்கறை உள்ளவங்களாம் மத சார்பின்மை, அனைத்து மக்களும் ஒன்று, நாமெல்லாம் இந்தியர்கள் என்ற அந்த உணர்வு படைத்தவர்கள் எல்லாம் இப்ப ஒன்னா இருக்காங்க.
இவங்க என்ன குழப்பம் பண்ணாலும் அந்த குழப்பத்துக்கெல்லாம் அங்க இடம் கிடையாது. அடுத்த நிமிடம் பேசிடுறாங்க, அடுத்த நிமிடம் பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்குவாங்க. நோ ப்ராப்ளம். குழப்பம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் கேரளா மாநிலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸும் எதிர்த்து நிற்குது. ஆனால் தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. குறிப்பாக ராகுல் நிற்கக்கூடிய வயநாடு தொகுதியில் கம்யூனிஸ்ட் வேட்பாளரான ஆனி ராஜா வந்து ராகுலை கடுமையாக சாடுறாங்க. அதே போல் ராகுலும் கம்யூனிஸ்ட் கட்சியும் பினராயி விஜயனையும் கடுமையாக சாடிக்கிட்டே இருக்காரு. இது ஒரு முரணா இல்லையா சார்? இது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குமா? இங்கே அடிச்சுக்கிறாங்க, அங்கே பிடிச்சிக்கிறாங்கன்னா நிலையான அரசு இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி பாஜக எழுப்பது போலவே ஒரு கேள்வி, சந்தேகம் வரும் இல்லையா? இதுல நீங்க இன்னும் ஒன்னும் புரிஞ்சுக்கணும். ஒரு பக்க பார்வையை நீங்க பார்த்து சொல்லிட்டீங்க, இன்னொரு பக்கத்தை பாருங்க. அப்படி திருப்பி நாங்க 2 பேரும் மாநில அரசு சட்டமன்றம் என்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய அமைப்புகளின் சார்பாக எதிர்கருத்து உடையவர்கள். நாங்க எங்க மாநிலத்தில் அப்படித்தான் இருப்போம். ஆனால் இந்திய துணைக்கண்டம் என்று வருகின்ற பொழுது, இந்தியா இஸ் எ சப்கான்டினென்ட் அடிக்கடி அதுதான் சொல்றது. வரும்பொழுது இந்த அமைப்பு ரீதியாக நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் நாங்க தேர்ந்தெடுப்போம். அதுல இன்னொரு இதையும் நீங்க மறைஞ்சிருக்கிறதையும் பார்க்கணும். என்ன தெரியுமா? எதிர்த்து நின்று போட்டியிடுபவர்கள் நானா நீயா வெற்றி பெறப் போவது என்பதில் 2 பேரில் யார் வெற்றி பெற்றாலும் இந்திய கூட்டணி வெற்றி பெறப் போகிறது. அங்க பிஜேபிக்கு வேலையே கிடையாது, அங்கு வேறு எந்த அமைப்புக்கும் வேலை கிடையாது என்பதையும் நாம புரிஞ்சுக்கிறோம். ஆக மொத்தமாக ஒட்டுமொத்தமாக அந்த மாநிலத்தில் வெஸ்ட் பெங்காலில் எல்லாமே வெற்றி பெற்று வரக்கூடியவர்கள் இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்கள் என்பது உறுதியாக்கப்பட்டு விட்டதும் அதன் உள்ளே இருக்கக்கூடிய நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவல். ராகுலை எதிர்த்து இவர் பேசுறாரு, இவரை எதிர்த்து ராகுல் பேசுறாரு என்பதெல்லாம் அந்த மாநிலத்து மக்கள் மிக தெளிவாக முடிவெடுப்பார்கள். நாம அடுத்த பெரிய பிரச்சனை ஒன்று ராஜஸ்தான்ல பிரதமர் நேற்று பேசினது. அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை கர்நாடகாவில் நடந்த ஒரு இளம் பெண்ணினுடைய கொலை. இந்த கொலை வந்து லவ் ஜிகாத் அப்படின்னு சொல்லி பாஜக போராட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு கர்நாடகாவில் முழு அடைப்பு போராட்டம் அது நடந்துகிட்டும் இருக்கு கர்நாடகாவில். இதுல சித்தராமையா அரசு, அதாவது காங்கிரஸினுடைய சித்தராமையா அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் சார் எடுத்திருக்கு? அதாவது இன்னொரு பக்கத்தையும் நீங்க பார்க்கணும். அந்த குடும்பத்தை, அந்த பெண்ணினுடைய குடும்பம், அவரு காங்கிரஸ் இயக்கத்தினுடைய கவுன்சிலருடைய டாக்டர் தான் இறந்து போனாங்க. அந்த அம்மா, இந்த பொண்ணு அது இறந்து போனாங்க. அதனுடைய பிரச்சனைகள், அதனுடைய சம்பவங்கள் என்பது அவங்கள சார்ந்தது, அவங்களுக்கு தெரியுது. அங்கு சமுதாய ரீதியாகவும் அது பெரிய பிரச்சனையாகி பேசப்பட்டு வருகிறது. இதன் உள்ள மத ரீதியான பார்வையை இவர்கள் கொண்டு போவது ஏன் தான் கேள்வி. நம்பர் 1 ஏன்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாமிய பெருமக்கள், அவங்க அப்பாவே சொல்றாரு, இந்த பெண்ணினுடைய தந்தையே சொல்றாரு, இஸ்லாமிய பெருமக்களின் பெரும்பாலான அமைப்புகள் என்ன வீட்டுல வந்து பார்த்தாங்க. நட்டா அதுக்காக அங்க போய் ஏதாவது நடலான்னு போனாப்ல. பிஜேபிக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா பிஜேபி அப்படியே பறந்து போறாரு. நட்டா போய் ஆறுதல் சொல்றேன்னு சொல்லி விஷத்தை அங்க தூவி பார்த்தாரு. அந்த விஷத்தை அவங்க கட்டி அவர் மூஞ்சிலேயே போட்டாங்க, ஓடியான்ட்டாரு. எதுக்கு சொல்றோம்னா, அந்த தந்தையார் சொல்றாரு, எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் வந்து என்னை பார்த்து ஆறுதல் சொன்னாங்க. இஸ்லாமியர்கள் அமைப்புகளும் சார்பாக அந்த காரியத்தை செய்த அந்த இளைஞனை, அந்த பையனை கடுமையான நடவடிக்கை எடுத்து உடனடியாக அரசு செஞ்சு உள்ள தள்ளு பிடிச்சு போடுங்க, நாங்க யாரும் அதை கேட்க மாட்டோம்னு அவங்களும் தெளிவாக இருக்காங்க. இது ஒரு கொலை வழக்கு. இந்த கொலை வழக்கில் மதம், கொலை வழக்குல மற்றைய பிரச்சனை, இந்த பிஜேபிக்கு எல்லா நேரங்களிலும் இதுதான் வேலை. எது நடந்தாலும் அதுல அரசியல் பண்ணலாமா, மதத்தை கொண்டு போய் உள்ள விடலாமா, இஸ்லாமியர்கள் வந்து அதை வேறு விதமாக கருத்துல கதை போடலாமா என்று கற்பனை கதை செய்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. அங்கே அந்த குடும்பத்தின் சார்பாக இருக்கக்கூடிய நடவடிக்கையை நாம பார்க்கணும். இவர்களும் இஸ்லாமிய பெருமக்களும் இன்னும் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்தவர்களும் கூட இதை வன்மையாக கண்டித்து அங்க ஊர்வலமும் போறாங்க, போராட்டங்களும் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அதையும் நம்ம பார்க்கணும். பிஜேபி சம்பந்தமே இல்லாம போய் டான்ஸ் ஆகும். எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையில ஏதாவதுன்னா ஒண்ணுமே இருக்காது, திடீர்னு ஒரு ஆள் வந்து குதிப்பான், குதிச்சு உலக நியாயமெல்லாம் பேசுவான், பேசிட்டு வைப்பான். அப்புறம் பேசி முடிச்சோன்னா அவங்க எல்லாம் நீ யாருப்பா, உனக்கு இதுக்கு என்ன இருக்கு, நீ எங்கேருந்து வந்த அப்படின்னு மத்தவங்க கேட்பாங்க. கேட்கும் போதுதான் அவன் அப்படியே இழிச்சுக்கிட்டு போவான். அதை போலத்தான் இன்றைக்கு பிஜேபி அந்த பிரச்சனையை உள்ளே நுழைந்து இந்த தேர்தலுக்கு எதையாவது பயன்படுத்தலாமா என்று ஆட்டம் காட்டி போக்கு பண்ணி அப்படியே கடையடைப்பு, அது அர்த்தால் அது இதுன்னு சொல்லி அங்கு நாசம் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர இவர்களுடைய நாடகம் வெளிப்படையாக
தெரிஞ்சிச்சு. நன்றி சார். வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.